வணக்கம் மக்களே, நம்ம தாய்லாண்டில் இருக்க பேங்காக்கில் இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேங்காக்கை சுற்றி பார்க்க போகிறோம். அதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து இங்கே இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் அப்புறம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏறி இந்த சிட்டியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்த மெட்ரோ ஸ்டேஷன் இது தான். இங்கேருந்து கிளம்பி த கிராண்ட் பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்லாந்து அரண்மனைக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து போகிறதுக்கான ரூட்டு கூகுள் மேப்பில் பார்த்தோம். அதுவே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. எந்த இடம் அப்படின்லாம் சரியாக தெரில. 2-3 ரூட்டு காமிச்சிச்சு. இங்கே உள்ள இந்த மேப்பில் பார்ப்போம். ப்ளூ லைன் இந்த லைனில் எஸ்கில் ஆரம்பிக்கிறது இல்லை, அது கிடையாது. சனம்தயா அதுவும் கிடையாது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிராண்ட் பேலஸ்க்கு ட்ரெயின் கிடையாது, இடையில மாறி மாறி போகணும். அது எந்த லைனில் போய் மாறி போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரில. டிக்கெட் கொடுக்குறவர்கிட்ட கேட்டோம். அவர் இங்கேருந்து அசோக் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி மாறிக்கோங்க அப்படின்னு சொன்னார். டிக்கெட்டோட காஸ்ட்டு ஒருத்தருக்கு 50 பாத் வருது. இந்த 50 பாத்துங்கிறது இங்கேருந்து அசோக் அப்படிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் தான். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட் தர மாட்டேங்கிறாங்க. உண்ணாவிலேருந்து அசோக் போகிறோம், எம்மில் மாறுறோம். இவங்க யூஸ் பண்ணுற நேம்ஸ் பெரும்பான்மையாக இந்தியன் நேம்ஸ் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஜெயா, அருண், அசோக் இப்படின்லாம் பேர் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம ஏற வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம அசோக் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு இறங்கியாச்சு. இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து இஸ்டாரா பாப் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகணும். நம்ம ஊரில் மெட்ரோன்னு சொல்கிற மாதிரி இவங்க இதை பிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே 2 டைப் ஆஃப் ட்ரெயின் இருக்குது. பிடிஎஸ் ஸ்கை ட்ரெயின், அப்புறம் எம்ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்ஆர்டிங்கிறது அண்டர் கிரவுண்டில் போகிறது. இப்போ நம்ம பிடிஎஸ் ஸ்கை ட்ரெயின், இது மேலே போகிறது. நம்ம அடுத்து போகக்கூடிய ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்டில் போகக்கூடிய எம்ஆர்டி ட்ரெயின் எடுக்கணும். அதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். ப்ளூ லைன்யா நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஊர் மாதிரியே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரிய கியூ நிற்கிது. வரிசையில் செல்ல வேண்டும். ஓ, அந்த கவுண்டர் போகிறது டிக்கெட், இது மிஷின் போகிறது வேறு. இப்சரா பாப். How many tickets? 3. 114. இதுதான் என்ன? இன்றைக்கி சண்டே தான், இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்குது.
ஆஃபீஸ் போகிற மாதிரி எல்லோரும் பேக் மாட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கணும். நம்ம இந்த இஸ்டாரா பாப் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த வாட்டர் மெட்ரோ. நம்ம இந்த கிராண்ட் பேலஸ் போகணுன்னா அந்த வாட்டர் மெட்ரோவில் போனால் தான் அந்தண்ட கரைக்கு போக முடியும். இதான் பேங்காக் போலீஸ் ஸ்டேஷன். வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம அந்த வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஃபெரி எடுத்து அந்தண்ட கரைக்கு போகணும். கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அந்த கிராண்ட் பேலஸ். இந்த ஆற்றுல ஆழம் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. அதோட தண்ணியோட வேகமும் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி போட்டெல்லாம் லைட்டாக தள்ளாடுது. தாய் கிராண்ட் பேலஸ்ன்னு தான் நான் சொன்னேன். ஸோ நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இங்கேருந்து அந்த அரண்மனை வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது பாருங்களேன், அழகாக இவ்வளோ ஆறு இதில் மார்க்கெட் போட்டாக்கா ரியல் மார்க்கெட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.